வெற்றி கொடி. ஏய் சாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பாத்தி கிரேவி பண்ண போறோம். அது நம்ம கடவுள் சொல்லியிருக்காரு. கடவுள் இல்ல இங்க இருங்க. கிரேவி பத்தி உங்களது கருத்து என்ன சொல்லுங்க கடவுள். எல்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் நாங்கள் வந்துக்கிறோம் கறி செய்யறதுக்கு. எல்லாமே பார்த்துக்குங்க, சுற்றி பார்த்துக்குங்க எப்படி இருக்குது ஏரியான்ட்டு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கறி கழுவு போகிறாங்க. என்னடா பாதி வெங்காயத்தை எடுத்துட்டேன். டபராக்கு சேறு பூசுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபராவில் சேறு பூசி சமைச்சாக்கா அந்த கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சேறு பூசிருக்காங்க. இது சொல்கிறேன்னு போயிட்டு டபராவில் சேறு பூசியெல்லாம் செஞ்சிருவானா. ஸோ டபரால் எதுக்காக சேறு பூசிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடியா பண்ணி டபரா கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு டபரா எடுத்து சேறு பூசிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கழுவு சொல்ல வந்து அதில் கறி வந்து கழுவு பூசிட்டு நல்ல ஐடியா தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சமைக்காம ஓகே நான் அப்படிதான் அறிவேன் பயங்கரம் தான். இப்போது நமது அருண் அவர்கள் வெங்காயத்தை வெட்ட போகிறார். வெற்றிகரமாக. எங்கே போஸ்ட் கொடுங்க. வெட்டு. எங்களுக்கு வெங்காயம் வெட்ட தெரியாதா? இரா மாமா ஒரே ஒரு நிமிஷம். அருண் வெட்டிடான். இரா மாமா இதில் வச்சு ஊற்றி பண்ணு. என்ன காய்கிறா? ஆமாம்மா தண்ணி வைக்கிறேன். தண்ணி ஊற்றலாம். ஏன் வேகண்டா, இது அவ்வளோ தேவைதா? 5 minutes later. மட்டன் மசாலா. மட்டன் மசாலா. அப்படி யாரும் கொத்தமல்லி.
எத்தனை எல்லாம் அப்படி அப்படியே நிற்குதா? சுகர் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வசந்த பேய்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக வந்தவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது லட்சுமி லெமன் குமார். டாடா, பை பாய்.